பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுமா? 5 கோடி கொடுங்க, உங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு டிவிகேல பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க. நேத்து வரைக்கும் பாஜகவுக்கு கொடி பிடிச்சிருந்தாரு. இன்னைக்கு டிவிகேல வந்த அடுத்த செகண்ட் எம்எல்ஏ சீட்டு. விஜய நம்பி நான் என்ன பண்ணேன்? செயல்பட்டு இருந்தேன். இன்னைக்கு நடுத்தெருவுல என்ன கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படியாய் பாண்டிச்சேரியில டிவிகேல பல சலசலப்புகள் ஏற்படுத்திருக்கு. என்ன ஏதுன்னு டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தனித்து நிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல எடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கல. ஆனா ஆல்மோஸ்ட் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுக்கு முன்பாகவே தேர்தல் நடக்குது. நாளைக்கு வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள் அப்படின்றதுனால இறுதி பட்டியல் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில 30 தொகுதிகளுக்கான இறுதி பட்டியலை விஜய் அவர்கள் வெளியிட்டு அதிரடி கிளப்பி இருக்கிறாரு. தமிழ்நாட்டை தொடர்ந்து பாண்டிச்சேரியிலும் தனித்துதான் போட்டி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல விஜய் அவர்கள் வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட நீடிக்கலாமா இல்ல டிவிகே கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 10 இடங்களிலும், அதே போல அதிமுகவுக்கு 2 இடம், அதே போல லட்சிய ஜனநாயக கட்சி சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு 2 இடம் அப்படின்னு டிக்ளேர் ஆகி வேட்பு மனு தாக்கல் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில 2021 சட்டமன்ற தேர்தல்ல இந்த சாய் சரவணன் என்ன பண்றாரு, ஊசுடு தொகுதியில பாஜக சார்பா நின்னு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மினிஸ்டர் பதவி தராங்க. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் பதவி அவர்கிட்ட இருந்து எடுத்து அவரு இப்ப சிட்டிங் எம்எல்ஏ, பாஜகவின் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. பாஜகவுக்கு இந்த தடவை 10 தொகுதி ஒதுக்குனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படி ஒதுக்குன தொகுதியில இவர் என்ன பண்ணிருக்காரு, திரும்பவும் ஊசுடு தொகுதியில நிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டிருக்கிறாரு. ஆனா பாஜகவுல அவருக்கு இந்த முறை நீங்க தேர்தலில் நிக்க கூடாது, அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இதனால அதிருப்தியான சாய் சரவணன் தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு என்ன பண்ணிருக்காரு, பாஜக அலுவலகத்துல சூறையாடி இருக்கிறாரு. இது போதாதுக்குன்னு கையோட என்ன பண்ணிருக்காரு, டிவிகேல இணைஞ்சிருக்காரு. ஏன்னா நீங்க அங்க வேட்பு மனு தாக்கல் அப்படின்றது லாஸ்ட் நாளைக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது அதிரடியா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பு மனு தாக்கல் பண்ணணும். இன்னமும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தையில இரவு முழுவதும் நடத்தி ஆல்மோஸ்ட் இறுதி ஆனதுனால அவங்கள வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இந்த டைம்ல பாஜக சீட்டு மறுக்கப்பட்டதுனால ஜாயின் பண்றாரு. புஷி ஆனந்தோடைய ஆதரவுல அவருடைய தலைமையில என்ன பண்றாரு, டிவிகேல என்ன பண்றாரு, சேராரு. ஆல்மோஸ்ட் சாமிநாதன் அவர் என்ன பண்ணாரு, பாஜகவில இருந்து விலகிதான் டிவிகேல இணைஞ்சிருக்கிறாரு. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இப்போ பாண்டிச்சேரியில டிவிகேவை வழி நடத்துறாங்க புஷி ஆனந்தோடைய அறிவுறுத்தலின்படி அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பாஜகவில இருந்து வந்த அடுத்த செகண்டே சாய் சரவணனுக்கு சீட்டு கொடுக்குறாங்களே, ஏன் எதுக்கு அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க தேர்தலுக்காக நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதே ரசிகர் மன்றத்துல இருந்தே பயணிச்சுட்டு வந்த பெரும்பாலானோருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. 5 கோடி கொடுக்குறீங்களா, உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், இல்ல கட்டி நீங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க, வெளியே போங்க அப்படின்னு தரக்குறைவா டிவிகே தலைமை, அதாவது பாண்டிச்சேரியில இருக்கிற தலைமை என்ன பண்ணிருக்கு, பேசிருக்கு. இதனால முடிஞ்சா விஜயின் ஆதரவாளர்கள் டிவிகே ஒழிக, புஷி ஆனந்த் ஒழிக அப்படின்ற பெரும் கோஷத்தோடு என்ன பண்ணிருக்காங்க, முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம தான் அணிஞ்சிருந்த துண்டுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கழட்டி என்ன பண்ணிருக்காங்க, வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் டிவிகேல நாங்க சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இல்ல. ஏன்னா டிவிகேல காசு இருந்தாதாங்க இப்ப பதவி கூட, எம்எல்ஏவா கூட காசு இவங்களுக்கு 5 கோடி நம்ம கொடுக்கணும். அப்போ விஜய் ஒரு வரைமுறை வைத்திருக்கிறாரு, இங்க எளியவர்கள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எளியவர்கள் கூட மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொன்ன விஜய், ஆனா இப்போ காசுக்காக இப்படி அலைகிறாங்க, எங்களை என்ன பண்றாங்க, நெருக்குறாங்க. உண்மையா நாங்க ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கிறோம், விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினாரு, அதுல இருந்து இருக்கிறோம். விஜய் கட்சியா மாறும்போது கூட பாண்டிச்சேரியில எந்த அளவுக்கு நாங்க எஃபர்ட் போட்டு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க உழைச்சோம். ஆனா உழைக்கிறவங்களுக்கு டிவிகேல மரியாதை இல்ல, உழைக்கிறவங்களுக்கு இங்க சீட்டு கிடையாது இப்படின்னு பல குமுறல்களை
டிவிகேல அதிருப்தியாளர்கள் என்ன பண்றாங்க, முன் வச்சிருக்கிறாங்க. புஷியானந்துக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் ஒட்டுமொத்தமா விசில் சின்னத்துக்கு எதிராகவும் நாங்க பிரச்சாரங்கள்ல ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இங்க சாய் சரவணுக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, சாமானிய மக்கள் கூட தமிழக வெற்றி கழகத்துல பயணிச்சவங்க கோட்டைக்கு போலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம், அப்படி இப்படின்னு கதை சொல்றாங்களே. அப்போ ஒரு சாமானிய மக்கள் நிக்க கூடாதா? பணம் படைத்தவர்கள் மட்டும் தான் டிவிக்கு இருக்குமா? இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டிலே இருக்கு. இது தமிழ்நாட்டுலதான் எதிர்வலிக்குது அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா இருந்துட்டா பாண்டிச்சேரியில அது என்ன பண்ணுது கிடையாது. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சீட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தும் பாஜகவில இருந்தும் அதிமுகவில இருந்தும் யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் வெளியேறி டிவிக்கில வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க. கேட்டா அவங்க பணம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு. அதுல நிறைய பேர் குற்றச்சாட்டு. ஏங்க நேத்து வரைக்கும் பாஜகவுக்காக செயல்பட்டு இருந்தாருங்க. அவர் கையில பாஜக கொடி இருந்தது, பாஜகவுக்காக செயல்பட்டு இருந்தாரு, பாஜக கொடி எடுத்து ஊர் ஊரா சுத்தினாரு. ஆனா அவருக்கு அங்க சீட்டு மறுக்கப்பட்டதுனால டிவிக்கில வராரு. டிவிக்கில வந்தோடனே அவருக்கு சீட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நாங்களா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோமே, இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தோமே, சந்து சந்தா போயிட்டு தெரு தெருவா போயிட்டு விஜயின் ரசிகர் மன்றத்தை உருவாக்கணும், கொடி கம்பளங்க வச்சோம், நிறைய உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம். விஜய் அவர்கள் எப்பெல்லாம் பாண்டிச்சேரிக்கு வராரோ அவர் அப்பெல்லாம் நாங்க என்ன பண்ணோம், எல்லா விஷயத்தையும் இறங்கி செஞ்சோம். விஜய் இங்க வரலனாடா அவர் மூஞ்சி மட்டும் போதும்பா, அது எங்களுக்கு அடையாளம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நாங்க உழைக்க ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு எங்களை தூக்கி குப்பையில போடுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அசால்ட்டா தூக்கி போட்டாங்க. பணம் படைத்தவர்களுக்கு தான் டிவிகேல சீட்டும் பதவியும்னா அப்ப ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் எதுக்கு? வெறும் வேலை செய்யறதுக்கு மட்டும் தானா, கொடி கட்டுறதுக்கு மட்டும் தானா, போஸ்டர் ஒட்டுறதுக்கு மட்டும் தானா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி பாண்டிச்சேரி டிவிகேல பூகம்பமா வெடிச்சிருக்கு. உண்மையிலேயே இப்ப பாண்டிச்சேரியில விஜய் அவர்கள் மவுஸ் இறங்கிட்டு வராருங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் டைரக்டா எதிலும் தலையிடுறது இல்ல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி ஒரு உட்கட்சி மோதல் வருதுன்னா விஜய் தலைவரா இருக்கிறவர் இறங்கி செய்யணும். ஏக்கா நீங்க பணம் படிச்சவங்களுக்கு சீட்டு கொடுங்க, கொடுக்க வேணாம்னு சொல்ல. ஆனா உங்களுக்குன்னு உண்மையா உழைச்சிருப்பாங்கல்ல, ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருப்பாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு சீட்டு மறுக்கிறீங்க? அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கலாமே. பெரும்பாலானோர் பாண்டிச்சேரியில 30 எம்எல்ஏ கேண்டிடேட் டிவிகே சார்பா நிப்பாட்டு இருக்கிறவங்க எல்லாருமே மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, சிட்டிங் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க, முன்னாள் எம்எல்ஏக்களா இருந்திருக்கிறாங்களே கண்டி. இவங்க டிவிகேல இருந்து ரசிகர் மன்றத்துல இருந்த மாவட்ட நிர்வாகிகள் இருந்திருக்கிறாங்களா? ரசிகர் மன்றத்துல இருக்கிற ரசிகர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்திருக்கிறாங்களா? அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுல முழுக்க முழுக்க புஷியானந்த் அவர்கள் கொள்ளையடிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அதிருப்தியாளர்கள் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டுலதான் அந்த பேச்சு போயிருந்தது. 234 தொகுதிக்கும் இது மாதிரி பண்றாங்கன்னா வெறும் 30 தொகுதியை கொண்ட சின்ன ஊரான பாண்டிச்சேரியில கூட இப்படி செயல்படுறாங்களே, இவங்க எல்லாம் என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு டிவிகேல இருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. ஆக மொத்த டிவிகே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில டிவிகே ஜெயிக்குமா, ஆட்சி பிடிக்குமா அப்படின்ற பேச்சு போக இப்போ தேர்தலுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில டிவிகேன்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. புஷியானந்த் வசிக்கிற மாநிலத்திலேயே டிவிகேவை ஒழுங்கா இவங்களால வழி நடத்த முடியல அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டும் இங்க இருக்கு. ஆக மொத்தம் இதுல விஜய்க்கும் பங்கு உண்டு, புஷியானந்துக்கும் பங்கு உண்டு. இவங்க பண்றதுனால ஒட்டுமொத்தமா எல்லாரையும் என்ன பண்றாங்க, ஒரு பழிக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் டிவிகேல உங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, பெண்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, இளைஞர் மத்தியில வரவேற்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எல்லாம் நீங்க கொள்ளடிக்க கூடாது, இந்த அளவுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, உழைச்சவங்களை தூக்கி எறிய கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய டிவிகேல இருந்து யாரு தூக்கி விசிறடிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய குமுறலா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால அதை இவர் பிசினஸா மாத்திக்கிறாரோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவங்கதான் ஊழலை ஒழிக்க போறாங்க, கொள்ளடிக்கிறத ஒழிக்க போறாங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னாலே 5 கோடி கொடுத்தாதான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு அப்படின்றாங்களே, எந்த கட்சியில அடுக்கும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.